வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக. மன்னார்குடி அருகே மது போதையில் தகராறு செய்த மகனை பெற்றோர்களை அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி முற்றிலும் மதுவும் இதற்கு ஒரு மூல காரணமாகவே அமையப்பட்டு இருக்கிறது. ஆகவே சமூக ஆர்வலர்கள் அனைவருமே டாஸ்மார்க் என்னும் கடையை டைமிங் குறைத்தால்தான் இதிலிருந்து நிம்மதி பிறக்கும், இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று முன்வைக்கிறார்கள். இருப்பினும் மதுவையே நாம் ஒழித்தால்தான் இந்த நாடு நல்ல ஒரு நாடாகவும் நல்ல ஒரு குடும்பமாகவும் பெற்றவர்களுக்கு மகனாகவும் மகனுக்கு தந்தையாகவும் அம்மாவுக்கு பையனாகவும் அண்ணனுக்கு தம்பியாகவும் தம்பிக்கு அண்ணனாகவும் அக்காவுக்கு தம்பியாகவும் இப்படி உடன் பிறந்தவர்களுக்கு நட்பாகவும் பழகவும் மனைவிக்கு புருஷனாகவும் புருஷனுக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாகவும் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அப்பாவாகவும் நடந்து கொள்வார்கள். இதற்கு மூல காரணம் கஞ்சா, போதைக்கு சம்பந்தப்பட்ட மது. இது எல்லாமே தடை செய்யப்பட்டால்தான் மட்டுமே இந்த போன்ற சம்பவங்கள் அனைத்துமே சரியாக செய்யப்படும். போதையை அடித்து விட்டு நடுரோட்டில் படுத்து விட்டு உருளுகிறார்கள். 108 ஆம்புலன்ஸில் கூட அவர்களை ஏற்ற மாட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு கொடுமைகள் நிகழ்ந்து வருகிறது நமது நாட்டில். ஆகவே எத்தனையோ கோடிகள் செலவாகி வருகிறது. அந்த நிலையில் இதை நிறுத்தினால் மட்டுமே நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வாசகன் ரிப்போர்ட்டர், நெல்லை மாவட்டத்திலிருந்து அனைவர்களுக்கும் விழிப்புணர்வு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். விடியும் காலம் நல்ல ஒரு காலமாக இருக்க வேண்டும். சட்டம் தான் இதற்கு நல்ல ஒரு பதிலை தர வேண்டும். ஆகவே சட்டத்தின் மூலமாகவே இதற்கு நிரந்தர ஒரு முடிவு கட்ட வேண்டும். இல்லையெனில் நாட்டு மக்கள் குறைந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆகவே நாட்டு மக்கள் குறைவதற்கு காரணம் அந்த மது, அந்த போதைப் பொருட்கள் என்றால் அது ஏன் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டியதானே? குட்கா தடை செய்யப்பட்ட பொருளாகவே இருக்கிறது. இருப்பினும் வியாபாரிகள் ரீதியாக ஒருவர் இப்போ தென்காசியில் ஒரு வண்டியில் கொண்டு சொல்லியிருக்கிறார். இது எப்படி நடந்தது? அப்போ கடைக்காரர்கள் மூலமாக வைக்கிறாரா, இல்லை இவரே சேல் செய்கிறாரா என்ற ஒரு இதுவும் தோன்றியுள்ளது. ஆகவே இதை சரி செய்வதற்கு தமிழக அரசு தனது கட்டாய கடமையாக சட்டத்தை கையில் எடுத்து சரி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ். பழனி.